அப்பா வாங்கப்பா போலாம். சித்தப்பாவை அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. பாரு போயிட்டு வரேன் பாரு. வாங்க, இவனை பத்திரமா பாத்துக்கமா. சரிங்க மாமா. சரி, நாங்களும் கிளம்புறோம். வரமா. வரேன். சரி, வரமாமா. வரக்கா. அப்பா, அழாதீங்க. வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க? பாரி தம்பியை போய் பாத்தீங்களா? கூட்டிட்டு வரலையா? அது எப்படி மறதான் கொஞ்சம் கூட வாய் கூசாம பாரி தம்பி வரலையான்னு கேக்குற? ஏங்க, நான் கேட்க கூடாதா? கேப்ப. ஏன் கேட்க மாட்டேன்? அவனை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அவன் மனசு ஒடிஞ்சு இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டு இப்ப வந்து எங்க தம்பி தம்பின்னு சீன் போடுறான். என்னது சீன் போடுறனா? ஏதோ கோபத்துல 2 வார்த்தை அதிகமா பேசிட்டேன், அதுக்காக அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு. அவர் போகணும்னு எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. சொல்லுங்க, தம்பி எங்கன்னு கண்டுபிடிச்சீங்களா இல்லையா? அவன் இனிமே நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி அவன் புள்ள இனிய வீட்டுக்கு போயிட்டான். அதான் அவனுக்கு என்னைக்குமே நிரந்தரம். அங்க அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல, அதனால அங்கே போயிட்டான். மாமா, இப்ப ஏன் எல்லாரும் அத்தைய திட்டுறீங்க? அத்தை மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி பாரி மாமாவையும் மங்கத்தையும் கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஆஹா, என்ன நடிப்பு! ஏன் நீ இது எல்லாத்துக்கும் சூத்திரக்காரிய நீங்க தானே? சும்மா இருந்த எங்க அம்மாவை அது இதுன்னு சொல்லி ஏத்தி விட்டு குடும்பத்தையே இப்படி சின்ன பின்னமாக்கிட்டு ரொம்ப நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகல. என்ன புனிதா, விட்டா ஓவரா பேசுற? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதானே, இந்த வீட்ல என்ன நடந்தாலும் அதுக்கு ஏன் பொண்ணுதான் காரணமா? இத பாரு, இதெல்லாம் நல்லா இல்ல கொஞ்சம் கூட. என்ன நல்லா இல்ல? சும்மா நீங்களும் நடிக்காதீங்க சித்தி. பாரி மாமாவை திட்டம் போட்டு தானே கண்மணி அக்கா வெளியே அனுப்புறாங்க. கபிலா, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. கொஞ்சம் பேசாம இரு. என்ன சம்பந்தம் இல்ல? அவர் என்னோட புருஷன், பேசதான் செய்வாரு. பேசட்டும், நல்லா பேசட்டும். ஆனா என்ன குத்தம் சொல்லாம பேச சொல்லு. இன்னைக்கு நம்ம தம்பி மில்லுக்கு வரல, இனி எப்பவுமே மில்லுக்கு வரமாட்டானா? வீட்டை விட்டு தான் போனான்னு பார்த்தா இப்படி ஒரேடியா எல்லாத்துலயும் நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டானேன்னு பெரிய மாமா நினைச்சு, அதனால அவர் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? இல்ல, இத ஏன் நான் சொல்றேன்னா, ஏற்கனவே மாமாவுக்கு ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இப்போ நீங்க மில்லுக்கும் போலனா மாமா மனசொடிஞ்சு போயிடுவாரு. ஆமாப்பா, ராசாத்தி சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க அங்க போகலன்னா பெரியப்பா ஏதாவது நினைச்சுக்க போறாரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அவர் மேல இன்னும் கோபம் குறையலன்னு நினைச்சு வருத்தப்படுவாருப்பா. இனியன் சொல்றத கேளுங்க. அக்கா பண்ண தப்புக்கு மாமா என்ன பண்ணுவாரு? அவருக்கு நீங்க இல்லனா ஒரு கையே உடைஞ்ச மாதிரி ஆயிடும். சொன்னா கேளுங்க, மில்லுக்கு கிளம்புங்க. சரி, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் மில்லுக்கு போறேன். அது மட்டும் இல்ல, அண்ணா உடம்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுக்காகவாது நான் உடனே மில்லுக்கு போறேன்.
புனிதா ஆ புனிதா வரேன்ப்பா. அப்பா என்னப்பா போலாமாப்பா? போலாம் மாமா. இந்தாங்கப்பா. சரிம்மா புறப்படுறோமா? ஆ சரி வாப்பா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? நீங்க இன்னைக்கு செக்கு தரேன்னு சொல்லிருந்தீங்க, அதான். அப்படியா? ஆமாங்க ஐயா, கொஞ்சம் அவசரம். ஒருத்தர்கிட்ட செக்கு கொடுத்துட்டேன். நீங்க கொடுக்கற செக்கு போட்டு கிளியர் ஆனாதான் அவருக்கு செக்கு பாஸ் ஆகும். அதான் நேர வீட்டுக்கே வந்துட்டேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்கய்யா. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க வந்தாலும் நான் தானே செக் கொடுக்க போறேன். ஒரு நிமிஷம். புனிதா, பாரிய கூப்பிடு, செக்ல சைன் பண்ணணும். வெளிய என்ன நடக்குதுன்னே தெரியாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? செக்ல சைன் வாங்குறதுக்காக நம்ம மாமா சின்ன புள்ள மாதிரி தம்பிய தேடி ஓடுறாரு. இதெல்லாம் பார்த்தா யார் அண்ணன் யாரு தம்பின்னே தெரிய மாட்டேங்குது. யாரு யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு ஒன்னும் புரியல அத்தை. அது மட்டும் இல்ல அத்தை, மாமா ஏற்கனவே உடம்பு முடியாதவரு. அவரு போய் இப்படி அலையலாமா? ஏன் அத்தை ஒரு போன் போட்டு அவர் இங்க கூப்பிடலாம்ல? அவர்தான் நல்லா தெம்பா மக வீட்டுல ஜாலியா தானே இருக்காரு. அப்புறம் என்னவா? இப்ப எங்க இருக்காரு? அதோ வெளியே கிளம்பிட்டு இருக்காரு அத்தை. வா. என்னங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. ஏன் மரகதம் வெளியே போறோம்னு இப்படித்தான் நிக்க சொல்றதா? என்ன விஷயம் சொல்லு. எங்க போறீங்க? இங்க ஒருத்தருக்கு செக் போட்டு கொடுக்கணும். அதான் பாரிய பார்த்து கையெழுத்து வாங்க போய்கிட்டு இருக்கேன். போதுமா? என்னத்த சொல்றது? இந்த வீட்ல எல்லாமே தலைகீழா தான் நடக்குது. பெரியவங்க சின்னவங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. மரகதம், வெறுப்பேத்தாம விஷயத்த புரியற மாதிரி சொல்லு. உங்களுக்கு தான் உடம்பு முடியலல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் அலையறீங்க? பாரி தம்பிக்கு ஒரு போன் போட்டு அவர் ஓடி வர போறாரு. என்ன மரகதம், அண்ணன் தம்பிய மரியாதை அது இதுன்னு பிரிக்க பாக்குறியா நீ? அதான் என் தம்பி வீட்டை விட்டு போயிட்டான்ல, இன்னும் உனக்கு ஆத்திரம்லாம் அடங்கலையா? இங்க பாருங்க, நாமெல்லாம் மக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கோம். மக்களோட நலனை மட்டும் தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பயந்தா காலம் பூரா அவங்களுக்கு பயந்துதான் நடக்கணும். புரிஞ்சுதா? உடனே நோட்டீஸ் அனுப்புங்க. சரி மேடம், அனுப்பிடுறேன். இங்க பாருங்க, பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கிற இந்த கொடி கம்பத்தை தூக்கி எறிங்க. இத கொண்டு போய் ஆபீஸ்ல வைங்க. வேணாம். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மேடம், அதான் நோட்டீஸ் அனுப்ப சொல்லிட்டீங்களா மேடம்? ஏன் மேடம் தேவையில்லாத வேலை? அவங்க பெரிய இடம் மேடம். அப்புறம் அவங்களால உங்களுக்கு எனக்கு தான் மேடம் பிரச்சனை. ஏங்க இவ்ளோ தூரம் சொல்லியும் திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறீங்க? அது வந்து மேடம், என்ன வந்து போயின்னு இழுத்துக்கிட்டு? நீங்க நானு எல்லாருமே மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்திருக்கோம். உங்களை மாதிரி இந்த கட்சிக்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு வரல. இல்ல அதெல்லாம் இல்ல மேடம். அப்புறம் என்ன? இருக்கிற வரைக்கும் உண்மையாவும் செய்யற வேலைக்கு நேர்மையாவும் இருங்க. மக்கள் நம்மள நம்பிதான் இந்த பதவியில நம்மள உட்கார வச்சிருக்காங்க. கொஞ்சமாவது விசுவாசமா இருக்க வேண்டாம்? ஏங்க முதல்ல சொல்றத கேளுங்க. காலையில ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க இதை எடுக்கல, இன்னும் எத்தனை பேருக்கு அடிபட போகுதுன்னே தெரியல. வாங்கயா, வாங்க வாங்க. மேடம், எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டேன் மேடம். சரி, இந்த கட்சிக்காரங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே என்ன வந்து பாருங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். கனகாம்பரம் செக் வாங்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்தாரு. நீ வீட்டுல இல்லங்கறத மறந்துட்டு எப்பவும் போல புனிதா கிட்ட என் தம்பி பாரிய கூப்பிடுன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் தான் நீ வீட்டை விட்டு போய் இப்ப இனி வீட்டுல இருக்கிறேங்கிற ஞாபகம் வந்தது. இங்க பாரு பாரி, நீ வீட்டை விட்டு போனதே என்னால தாங்க முடியல. ஐயோ கடவுளே, இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? என் தம்பி என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன்பா. பெரியப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்க தான் போறோம். அது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம்பா. சரி சரி, கனகாமரம் வேற வெயிட் பண்றாரு. முதல்ல செக்ல கைது போட்டு கொடுத்துருவோம். நான் அதுக்கு தான் வந்தேன், அதையே மறந்துட்டேன் பாரு. என்ன இதுக்காகவா நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. வரேன். சரிண்ணே, வாங்க சாப்பிடலாம். இல்ல பாரு, நான் சாப்பிட்டு தான் வந்தேன். ஐயா, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? இருங்க, நான் மோர் கொண்டு வரேன், அதை குடிச்சிட்டு போங்க. சரிம்மா, உன் இஷ்டம். இந்தாங்க ஐயா. நல்லா இருக்குமா? சரி பாரி, நான் கிளம்பட்டுமா? சரிண்ணே. அண்ணே, என்னாச்சுப்பா? என்ன பண்ணுதுண்ணே? ஒண்ணும் இல்ல. என்னாச்சு மாமா? என்னாச்சு? என்னாச்சுண்ணே? ஒண்ணும் இல்ல பாரு. பாருங்கண்ணே, அண்ணே, இங்க பாருங்க. ஐயா, அண்ணே, சீக்கிரம் வா. என்னாச்சுண்ணே? அண்ணே, சீக்கிரம் வா. இந்தாங்க. அண்ணே, மாமா பாருங்க. ஐயா, ஐயா, என்னாச்சுங்கய்யா? என்ன மாமா ஆச்சு? என்னாச்சு? அண்ணே, மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்கல்ல? என்னத்த சொல்ல? என்ன பண்ணுதுண்ணே? என்னண்ணே, மருந்து மாத்திரை ஒழுங்கா சாப்பிடுறீங்கல்ல? சாப்பிடுறம்பா. அது ஒண்ணு இல்ல, 2 நாளா வீட்டுல ஒரே பிரச்சனை. நீ வேற இங்க வந்துட்டியா, அதான் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெரியப்பா, முதல்ல உங்க உடம்ப பாத்துக்கங்க. பிரச்சனை எப்படிங்க, நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் பெரியப்பா. ஆமா மாமா, நீங்க நடந்ததே நினைச்சு மனசுல போட்டு குழப்பிக்காம இருங்க. என்ன நடக்கணுமோ அது தன்னால நடக்கும். அது எப்படிமா முடியும்? பாவி மனசு கேட்க மாட்டேங்குதே. அண்ணே, தயவு செஞ்சு நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாம ஃப்ரீயா இருங்க அண்ணே. நான் எங்க போனேன்? இனிய வீட்டுல தானே இருக்கேன், அப்புறம் என்ன? சரிப்பா, முயற்சி பண்ணி பாக்குறேன். சரிப்பா, டைம் ஆச்சு, மில்லுக்கு கிளம்புவோம். அங்க போட்டது போட்டபடி இருக்கு. பாப்பா கிளம்பலாம். என்னது, மில்லுக்கா? அண்ணே, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில மில்லுக்கெல்லாம் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்கே ரெஸ்ட் எடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் கொண்டு போய் வீட்டுல விட்டுருவான். பெரியப்பா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. அப்ப நான் வீட்டுக்கே போயிடுறேன். உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? அங்க போனா நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுவேன். சரிண்ணே, உங்க இஷ்டம். அப்பா, இனியா? சரிப்பா, நான் கொண்டு போய் விட்டுறேன். வாங்க பெரியப்பா. இந்தாங்க ஐயா. பாரி, நம்ம குடும்பத்தை இப்படியே விட்டுறாதா பாரி. எல்லாம் ஒரு மகளிர் அணி தலைவின்னு சொல்லாத. எவ்வளவு பெரிய ஆளுனா, என் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ஏதோ கட்சி வழக்க பாடுபடுறியன்னு வந்தா இப்படிதான் அவமானப்படுத்துறியா? ஐயோ தலைவரே, உங்களை போய் நான் அப்படி நினைப்பேனா? பின்ன நான் கொடியேத்த வர்றேன்னா ஏற்பாடெல்லாம் பக்காவா இருக்க வேண்டாமா? இதெல்லாம் நீ முன்னாடியே வந்து பாத்துருந்தா நான் வந்து அலைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம
நீயும் பெரிய விஐபி மாதிரி கரெக்ட் டைமுக்கு என் கூடவே வர. என்ன கண்மணி, உன்னை பத்தி ஐயா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி சொதப்பிட்டியே. எல்லாம் உன்ன சொல்லணும் ஐயா. இந்த பதவிக்கு நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு கையில பொட்டியோட எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? ஆனா நீ சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இவளை நான் தலைவியாக்கல. எனக்கு ரொம்ப நல்ல மரியாதை கொடுத்துட்டான். எந்த ஒரு தலைவருக்கும் இப்படி ஒரு அசிங்கம் நடந்தே இருக்காது. நீங்க சொல்றத நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனி இந்த மாதிரி தப்பு நடக்காது. என்ன நம்புங்க. தலைவரே, இந்த ஒரு முறை கண்மணியை மன்னிச்சிருங்களேன். ஆமாங்க, இனி என் பொண்ணு எப்படி பட்டைய கலப்புறான்னு பாருங்க. இத பார் கண்மணி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எண்ணி 30 நாள் டைம். அதுக்குள்ள எப்பாடு பட்டாவது அந்த ராசாத்திய அவள் அந்த சேர்மன் பதவியிலிருந்து தூக்கணும். இல்ல 31வது நாள் நீ மகளிர் அணி தலைவி பதவியிலிருந்து நான் உன்னை தூக்கிட்டேன்னு செய்தி உன் வீடு வந்து சேரும். ஜாக்கிரதை. தலைவரே ஒரு நிமிஷம். எல்லாம் இந்த ராசாத்தியா தலைவரை கோச்சிட்டு போயிட்டார். கண்மணி, இந்த பார் கண்மணி, இதே கோபமும் வெறியும் கொஞ்சம் கூட குறையாம அந்த ராசாத்தியை எப்படி பதவியிலிருந்து தூக்குறதுன்னு மட்டும் யோசி. அவளால நீ பட்ட அவமானத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். எந்த தொண்டருங்க முன்னாடி தலைவர் உன்னை அசிங்கமா பேசினாரோ அதே தொண்டருங்க முன்னாடி ராசாத்திய பதவியை விட்டு தூக்குனதுக்கு பாராட்டணும். விட்றாத கண்மணி, அந்த ராசாத்திய ஓட ஓட விரட்டணும். விரட்டு. என் பக்கமே தலை வச்சு படுக்காம அவளை ஓட ஓட விரட்டு. வாமா. இதுக்குதான் கிளம்பும் போதே அங்க போக வேண்டாம்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். சொன்னா கேட்டாதானே. இப்ப பாருங்க. சரி விடுங்க பெரியமா, அதான் இப்ப ஒண்ணும் ஆகலையா அவருக்கு? இப்ப பிரச்சனை இல்ல. ஆனா பெருசா ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு? வர வர என் பேச்சுக்கு இங்க மரியாதையே இல்ல. அட்லீஸ்ட் எதுக்கு சொல்றேன், ஏன் சொல்றேன்னாவது யோசிக்கணும். அதுவும் கிடையாது. ஏன் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன்னா இப்படிதான் மயக்கம் வந்து கிடக்கணும். பாரி தம்பிக்கு ஒரு போன் போட்டிருந்தா ஓடி வந்து சைன் பண்ணிருப்பாரு. அதை விட்டுட்டு பெருசா நான் தான் போவேன் அடம் புடிச்சு உடம்புக்கு முடியாம வந்து உட்காந்துருக்கீங்களே, இதெல்லாம் தேவையா? சும்மா நிறுத்து மரகதா. தம்பி கிட்ட சைன் வாங்க போனதுனால வந்துருச்சுன்னு சொல்றியே. ஒருவேளை நான் இனிய வீட்டுக்கு போகாம மில்லுக்கு போயிருந்தாலும் இப்படிதான் நடந்திருக்கும். ஏன் மரகதா, அலைஞ்சதுனால வந்ததுன்னு நீ தான் சொல்ற. அப்புறம் என்ன, நடக்கிறது எங்க இருந்தாலும் நடந்துதானே தீரும். சும்மா என் மேல பழி போடணுங்கிறதுக்காக சொல்லாத. அப்படி பார்க்க போனா நீ தான் கிளம்பும் போதே அவசகுணம் போகாதன்னு சொன்ன. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சோ என்னமோ. ஓஹோ, அப்ப நான் பேசினதுதான் இங்க பிரச்சனை, அப்படிதானே? சும்மா நீ என்கிட்ட விதண்டாவாதம் பேசாம இருந்தாலே என் உடம்பு நல்லா இருக்கும், நானும் நிம்மதியா இருப்பேன். பாத்தியா இனியா, நம்ம குடும்பம் பிரிஞ்சதுனால தொட்டதுக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. இதுக்குதான் எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு சொன்னேன். ஆனா அது உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொஞ்சம் கூட புரியவே இல்ல. ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. என்ன இனியா, உன் அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்கன்னு வாயடிச்சு நிக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியமா. இப்ப நீங்க பேசுறதுதான் வேடிக்கை இருந்துச்சு, அதான். என்ன இனியா, என்கிட்டயே ஏகத்தாளம் பேசுறியா? இந்த பாருங்க, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் பெரியமா.
கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒண்ணு, யாருக்கும் யாரும் அடிமையா இல்லாம இருக்கிறது தான். அவங்க சுயமரியாதையோட இருக்கணும். ஆனா நீங்க அப்படியே எல்லாரையும் நடத்துறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அம்மாவை மனுஷிய மதிச்சு பேசிருக்கீங்களா? பாவம் பெரியமா, குடும்பத்துக்காக இத்தனை நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனாங்க. இப்ப ஏதோ கொஞ்சம் கேள்வி கேட்கிறாங்க, உடனே எல்லா பழியும் தூக்கி அவங்க மேல போட்டாச்சு. எப்படி பெரியமா? கேக்குறான்ல, பதில் சொல்லு. அப்போ இந்த குடும்பம் பெரியறதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லாம சொல்றேன், அப்படிதானே? நான் எப்பவும் யாரையும் குறை சொன்னதில்ல பெரியமா. ஆனா நீங்க எங்க அப்பா அம்மாவை குறை சொல்றீங்க. பெரியப்பா மயக்கம் போட்டதும் அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு அவங்க 2 பேரும் எப்படி துடிச்சாங்க தெரியுமா? அங்க இருந்து எனக்கு தான் பெரியமா தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமாம்மா, சித்தி சித்தப்பா ரொம்ப நல்லவங்கம்மா. அவங்கள கொஞ்சமாவது புரிஞ்சுக்கங்கம்மா. நான் புரிஞ்சுக்கணுமா? நீ எனக்கு அட்வைஸ் பண்ற? எனக்கு அட்வைஸ் பண்ற தகுதி இங்க யாருக்கும் இல்ல. வாயை முடிக்கிட்டு பேசாம இரு. பாத்தீங்களா பெரியமா, இப்ப கூட புனிதா என்ன சொல்ல வரான்னு புரிஞ்சுக்காம நீங்க பேசினதான் நியாயம்னு அவ வாயை அடைக்கிறீங்க. தயவு செஞ்சு நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தா எல்லாம் உங்களுக்கே புரியும். இப்ப என்ன, பெரியப்பாவுக்கு உடம்பு முடியாம போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். இனிமே இந்த மாதிரி எப்பவுமே நடக்காது. செக்ல சைன் வாங்குற பிரச்சனை மட்டும் இல்ல, இனிமே எல்லாத்துக்கும் அப்பா ஒரு நல்ல முடிவா எடுப்பாரு. அது வரைக்கும் தயவு செஞ்சு நீங்க பெரியப்பாவை தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். புனிதா, பெரியப்பாவை ரூம் கூட்டிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க போய் எல்லாம் சரியாயிடும். பெரியப்பா, நீங்க உடம்பு பாத்துக்கங்க, நான் வரேன். சரிப்பா, வர புனிதா. சரிங்க. நீ கம்பத்தை தூக்கி போட்டதுனால கொடியேத்த வந்த தலைவர் என் மேல கோவமா அத்தனை பேர் முன்னாடி என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாரு. இந்த அவமானத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன பதில் சொல்லணும்? சேர்மேனுங்கிற அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணி என் கட்சி விவகாரத்துல நீ மூக்க நுழைச்சிருக்க. உன் கட்சிக்குள்ள வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல கண்மணி. ஏய், ஓவரா பேசாத. நீ இதெல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கே தெரிஞ்சிருக்கா? அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து கேக்குற? என்னடி நக்கலா? உன் அத்தை மாமாவ பெரிய வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு தானே நீ என்கிட்ட உன் வீரத்தை காட்டுற? எனக்கு என்னைக்குமே நேரா மோதிதான் பழக்கம். அது மட்டும் இல்ல, சுய வெறுப்புக்காக பதவிய காட்டி அராஜகம் பண்ற ஆள் நான் இல்ல. இப்படி பேசி பேசி தானடி ஊரை ஏமாத்தி வச்சிருக்க. இந்த முட்டா ஜனங்களும் உனக்கு அம்மா தாயின்னு கும்பிட போடுறாங்க. கண்மணி, அதெல்லாம் தானா வரணும், நம்மளா கேட்டு வாங்க கூடாது. அதுக்கு பேரு வேற. ஏய், என்ன பார்த்தா பிச்சை எடுக்கிறேன்னு சொல்ற? ஆமா, உன்னை பார்த்து தான் சொல்றேன். இல்லம்மா, விட்டா பேச. கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணே. ஏய், என்னடி அண்ணன் நொன்னனுக்கிட்டு அவனை பேச விட்டு வேடிக்கை பாக்குறியா? இங்க பாரு ராசாத்தி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் கொஞ்சம் அசந்த நேரத்துல கொடி கம்பத்தை புடுங்கி போட்டுட்டு என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க முன்னாடியும் தலைவர் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்ட. நீ அசிங்கப்பட்டதுக்கெல்லாம் உன்னை நிம்மதி இல்லாம ஆக்கணவள ஏதாவது பண்ணி வீட்டுக்குள்ளேயே முடக்கி போடு கண்மணி. இல்லன்னா உன் மகளிர் அணி பதவிக்கே இந்த ராசாத்தி சங்கூதிருவா. எதுக்கு நீ கோவப்படுற? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இதோட நிக்காம இன்னும் வசந்த பதவிக்குலாம் போகணும் கண்மணி. ஆமா கண்மணி, எம்எல்ஏ எம்பின்னு வசந்து சட்டசபையை ஒரு கலக்க வேணா? அதான் அம்மா அப்படி சொன்ன. சரி சரி, ஆனா ஒண்ணு கண்மணி, இதெல்லாம் நடக்கணும்னா இந்த குண்டச்சிய முதல்ல இந்த பதவியை விட்டு தூக்குற வழிய பாரு. இல்ல அவ நம்மள ஓரம் கட்டி உட்கார வச்சிருவான். ஜாக்கிரதையாரு. மா, அப்படி நடக்க நான் விட்டுருவேனா? இதுக்காகவா நான் அங்க இங்கன்னு அலைஞ்சு இந்த பதவிக்கு வந்த? மா, எந்த கட்சி கொடிய புடுங்கி போட்டாலும் அதே கட்சி கொடிய நாளைக்கு நட்டு
தலைவரை நான் குடியேத்த வைப்பேன். நான் இருக்கிற மனநிலைமைக்கு எனக்கு சரின்னு படும். அது உங்களுக்கு தப்பா கூட படலாம் இல்லையா? அப்புறம் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு நீங்க யாரும் நினைச்சிடக்கூடாது இல்ல. அதனாலதான். சரிப்பா, அப்படி என்ன விஷயம்? இன்னைக்கு அண்ணன் நம்ம வீட்டுக்கு வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுல்ல, எனக்கு ரொம்ப பதட்டமா போயிடுச்சுரா. ஒரு ஒரு செக்ல சைன் வாங்கறதுக்காக என்ன சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு அவரே நேர்ல வந்துட்டாரு. அவர் ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாருன்னா நானே போய் பார்த்திருப்பேன். ஆனா அவர் அப்படி செய்யல. இவன் நமக்கு சின்னவன் தானே, இவன் கிட்ட நாமையே போய் நிக்கணும்னு அவரு ஈகோ கூட பார்க்கல. அதுதாங்க மாமா, அவரோட குணம் யாருக்கு வரும் சொல்லுங்க? அதுக்கு தான் மங்கை அவசர அவசரமா முடிவு எடுக்கணும்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். பேங்க் செக்ல அண்ணா ஒருத்தர் மட்டுமே சைன் பண்ணா போதும், அவர் மட்டுமே சோல் அத்தாரிட்டின்னு நான் எழுதி கொடுக்கலான் இருக்கேன். இப்ப சொல்லுங்க, இது ஒரு முக்கியமான முடிவு தானே? என்ன பொறுத்த வரைக்கும் இது பாகம் பிரிக்கிற மாதிரி தான். அதான் உங்க விருப்பத்தையும் சொல்லுங்க. என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் நீங்க என்கிட்ட கேட்கணுமா என்ன? அதுவும் நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப சரியான முடிவுதான். செக்ல நீங்க ஒருத்தர் மட்டும் சைன் பண்ணா போதுன்னு, அப்புறம் மில்லு, வீடு, அப்புறம் பணம் டிரான்ஸ்ஃபர் விஷயம்லாம் எதுவா இருந்தாலும் உங்க ஒருத்தர் கையெழுத்து மட்டும் போதும்னு பேங்க்ல நான் எழுதி கொடுத்துட்டேன். இனிமே நீங்க தான் சோல் அத்தாரிட்டி. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. இனிமே நீங்க எதுக்காகவும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். என்ன காரியம் நீ பண்ணிருக்க பாரு. இதுக்கு நான் சம்மதிப்பேன் நீ எப்படி எதிர்பார்த்த? கண்டிப்பா நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். தயவு செய்து இதை உடனே மாத்திர சொல்றேன். அண்ணே, நீங்க உங்க மனசுல எதை வச்சு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த ஒரு லெட்டர் நம்ம அண்ணன் தம்பி பாசத்தை பிரிச்சிடாதுன்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், அதுதான் முக்கியம். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு. இந்தாங்கண்ணே. என்னால முடியாது பாரு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, புரிஞ்சுக்கோங்கண்ணே. புடிங்க. ஏன் சித்தப்பா இப்படி பண்றீங்க? எல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான். நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. மாமா, என்ன மாமா நீங்க வந்து? கபிலா, நான் ஒரு விஷயம் பண்ண அதுல 1000 அர்த்தம் இருக்கும், சொன்னா புரிஞ்சுக்கோ. தம்பி, நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் சத்தியமா சொல்றேன், நீங்க பண்ண விஷயத்த என்னால மனசார ஏத்துக்க முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது. எங்க உறவே வேண்டான்னு நீங்க இந்த லெட்டர் மூலமா சொல்லிட்டீங்கல்ல. எப்படியோ மங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய போகுது. ஆமா, அவளும் என்கிட்ட சவால் விட்டுருக்கால, அதுல ஜெயிக்க வேண்டாம், அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அண்ணி, மங்கைய பத்தி நீங்க எப்பவுமே தப்பா தான் பேசுறீங்க. சொத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொடுங்கன்னு ஏதோ கோவத்துல கேட்டாலே தவிர நம்ம குடும்பம் உடையணும்னு அவ கனவுல கூட நினைச்சது இல்ல. அப்போ நான் தான் அப்படி நினைக்கிறேனா தம்பி? ப்ளீஸ் அண்ணி, இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல எது நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது.
ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி திரும்பவும் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால எதுவும் பேச வேண்டாம், இது அப்படியே விட்டுறலாம். ஆனா நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். அண்ணி, மங்கைய பத்தி நீங்க எப்பவுமே தப்பா தான் பேசுறீங்க. சொத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொடுங்கன்னு ஏதோ கோவத்துல கேட்டாலே தவிர நம்ம குடும்பம் உடையணும்னு அவ கனவுல கூட நினைச்சதில்ல. அப்போ நான் தான் அப்படி நினைக்கிறேனா தம்பி? ப்ளீஸ் அண்ணி, இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல எது நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி திரும்பவும் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால எதுவும் பேச வேண்டாம், இது அப்படியே விட்டுறலாம். ஆனா நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். இல்ல தம்பி, இருந்தாலும் மரகதம், பாரிதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் விதண்டாவாதம் பேசினா எப்படி? இதெல்லாம் நல்லா இல்ல மரகதம். அண்ணே, யார் என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் தம்பி பாசம் என்னைக்கு இப்படிதான் இருக்கும். என்ன நடந்தாலும் தம்பி உங்களை விட்டு போக மாட்டேன்னு அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அண்ணே, தைரியமா இருங்க, மனசை தளர விடாதீங்க. சீக்கிரமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி தம்பி, நீ ஏதோ சொல்ற. சரிண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா, என்னதான் அலைய வேண்டாம்னு சொல்லிட்ட, ஆனா நீங்க அடிக்கடி வரணும். கண்டிப்பா அண்ணே. என் அண்ணன் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு என்ன தயக்கம், தாராளமா வருவேண்ணே. சரிண்ணே, நான் கிளம்புறேன். வரேன் நீ. சரிங்க தம்பி, வாங்க. வரேன் புனிதா, வரேன்ப்பா. சரிங்க மாமா. அத்தை, என்ன கண்மணி? சும்மாவா பாரி மாமாவை இந்த ஊரே தூக்கி வச்சு கொண்டாடுது? என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் இல்லையாமா? இல்லையா பின்ன? கண்மணி, உனக்கு என்ன வேணும்? அது இல்ல அத்தை, சின்ன மாமா ரொம்ப நல்லவரு. அண்ணன் உடம்புக்கு ஒண்ணுன்ன உடனே துடிச்சு போய் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு எவ்வளவு பெரிய முடிவை ரொம்ப அசால்ட்டா எடுத்திருக்காரு பாருங்களேன். இருந்தாலும் இந்த மங்கத்தை எப்படி அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க? அதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது அத்தை. வாங்க அத்தை, மாமா நல்லா இருக்காரா? அவருக்கு ஒண்ணும் இல்லையே? அவரைதான் ஒரேடியா படுக்க வச்சிருவீங்க போல. அக்கா, பாத்து பேசுங்க. மாமா உடம்பு சீக்கிரமே சரியாகணும்னு தான் இப்பதான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். எங்களை பார்த்து வாய் கூசாம படுக்க வச்சிட்டோன்னு சொல்றீங்க? ஆமாமா சொல்றாங்க. சும்மா சீன் போடாத மங்க. நீ யாரு, உன் திட்டம் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீ இப்படி எல்லாம் பிளான் போட்டு வேலை செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல மங்க. நாம கீ கொடுத்த பொம்மை இப்போ என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு வேடிக்கைய மட்டும் பார். என்ன திட்டம் போட்டு நான் வேலை செய்யறேனா? சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என்ன? ஏய், சும்மா என்ன அடக்காத. கையெழுத்து போடுற உரிமையை என் புருஷனுக்கு விட்டு கொடுத்துட்டா உங்க நாடகம்லாம் எனக்கு தெரியாதா என்ன? என்ன நீ நாடகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பிரிமா, ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? என்னடா குடும்பமா சேர்ந்து என்ன எதிர்த்து நிக்கிறீங்களா? அண்ணி, அப்படிலாம் பேசாதீங்க. அத்தை, நாங்க என்னைக்குமே அப்படி நினைச்சதே இல்ல. உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? ஆமாடி, நீ வந்து வேணா எங்க அத்தைக்கு கிளாஸ் எடுக்கிறியா? கண்மணி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் நீ பேசும்போது ஏன் மருமக பேசக்கூடாதா? அவ அப்படிதான் பேசுவா. விடுறா சாதி, அவங்களுக்கு கண்மணி கிறுக்கு பிடிச்சிருக்க. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. என்னடி ரொம்ப தான் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சோல் அத்தாரிட்டியை கொடுத்துட்டு அப்புறம் என் பங்க பிரிங்க, சொத்தை கொடுங்கன்னு வந்து நிப்ப, அப்படிதானே? பாருடா, இப்ப கூட எப்படி பேசுறாங்கன்னு பாரு.
இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. ஏய், நான் என்னடி தப்பு பண்ண திருந்தறதுக்கு? நீதான் சொத்தை பிரிக்கணும்னு அலையிற. என்னது, நான் அலையிறனா? ரொம்ப நல்லா இருக்குக்கா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன். ஆனா அதையே புடிச்சுக்கிட்டு என் மேல இல்லாத பழியெல்லாம் போடாதீங்க. என்ன நீங்க கேட்டதை தானே எங்க அத்தை சொல்றாங்க, அப்புறம் என்ன? சும்மா அவளை முறைக்காத. எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ இனிமே நான் சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பெரிய வீட்டு சொத்துல இருந்து எனக்கோ என் புள்ளைக்கோ ஒத்த பைசா கூட வேணாம். அண்ணி, தயவு செய்து எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. மங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அட போங்க தம்பி. மங்க இப்ப புது பணக்காரி. அதான் அவ மகனும் மருமகளும் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த திமிரு, அந்த ஆணவம் தான் இவளை இப்படி பேச வைக்குது. ஆனா நான் அப்படி இல்ல. பரம்பரையா பணத்தை பார்த்து வளர்ந்தவன். அது மட்டும் இல்ல, மங்கைக்கு ஈக்குவலா பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு தரம் தாழ்ந்து போகல. சொத்தெல்லாம் வேண்டான்னு சும்மா டிராமா போடுறாங்க. அப்பதானே நீங்க கோவப்பட்டு இவ சொத்தெல்லாம் நமக்கு எதுக்குன்னு பிரிச்சு கொடுத்துருவீங்க. அவ என்ன டிராமா போட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலயும் சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மங்கத்தை சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஆளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கண்மணி உளற? நான் உளரல அத்தை, உண்மையதான் சொன்னேன். இந்த மரகதம் அம்மா பெரிய வீட்டு சொத்தை ஒத்தையிலேயே ஆட்டைய போடுறாங்க. பாவம் பாரி ஐயா குடும்பம் இப்படியா சொந்த தம்பி குடும்பத்தையே ஏமாத்துவாங்க, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அத்தை. இந்த பழிப்பாவெல்லாம் நமக்கு எதுக்கு அத்தை? அதான் பேசாம அந்த கழுதைங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கன்ற. வாய மூடு கண்மணி. யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இப்ப ஏதோ கொஞ்சம் மனசு ஒத்து போகல, அதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. சொத்தையும் பிரிச்சுட்டா அப்புறம் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏங்க, இப்ப எதுக்கு வந்தது வராததுமா எல்லாரையும் திட்டிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? திட்டிக்கிட்டு இருக்கா? ஏண்டி, அவ என் தம்பி குடும்பத்தை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம அவ பேச்ச கேட்டு நீ ஏண்டி ஆடிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் சுய புத்திங்கிறதே கிடையாதா? என்னங்க, விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறீங்க. அப்படித்தான் பேசுவேன். ஏன் மாமா, நான் என்ன எடுத்து கூட்டியா சொன்னேன்? மங்க அத்தை கோயில்ல வச்சு அத்தை கிட்ட சொன்னதை தானே நான் சொன்னேன். சும்மா ஏன் மேலேயே வீணா பழி போடுறீங்க. அப்போ இந்த வீட்டுல சும்மா நான் ஜட மாட்டும் இருக்கணும், சபையில நான் பேசவே கூடாது, அப்படித்தானே? அடச்சி வாய் மூடு. இப்பதானே தெரியுது உன்னை விட்டு குமர ஏன் ஓடி போனான்னு. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி இருந்தா எந்த புருஷனா வீட்டுல இருப்பான்? ஓடித்தான் போவான். ஏங்க, என்ன சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு மருமக கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நடக்கிற விதமா நடந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? குமர ஓடி போனதுக்கும் உங்க அருமை ராசாத்தி தான் காரணம். சும்மா இருந்த என் மனச ரோஜாவை கூட்டிட்டு வந்து காட்டி என் மனச கலைச்சு, இப்போ என் புள்ள என் பேச்ச கேட்காம அந்த ஸ்னேகா வீடே கதின்னு கிடக்குறான். ஏங்க, என்ன சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு மருமக கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நடக்கிற விதமா நடந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? குமர ஓடி போனதுக்கும் உங்க அருமை ராசாத்தி தான் காரணம். சும்மா இருந்த என் மனச ரோஜாவை கூட்டிட்டு வந்து காட்டி என் மனச கலைச்சு, இப்போ என் புள்ள என் பேச்ச கேட்காம அந்த ஸ்னேகா வீடே கதின்னு கிடக்குறான். அது மட்டுமா, ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ண அந்த ராசாத்தி. அவளை விட்டுட்டு ஏன் மருமகளை ஏன் குறை சொல்றீங்க? அப்படி உங்களுக்கு தம்பி குடும்பம் தான் வசத்தினா நீங்களும்
அப்படித்தான் சொல்லு மரகதம். நீ சொல்ல போற அந்த வார்த்தையை கேட்டு என் காது குளிர்ந்து போகணும். சொல்லு. எதுக்கு நிறுத்திட்ட? சொல்லு மரகதம். என்ன மரகதம், இவ்வளவு நேரம் வாய்க்கிழிய பேசினிய, இப்பவும் பேச வேண்டியது தானே? பேச முடியல. என்னவோ இந்த கண்மணிக்கு வக்காலத்து வாங்கினிய, அவ உன் மண்டக்குள்ள ஓதி ஓதி கட்டுன புருஷனிய வீட்டை விட்டு வெளியே போன சொல்ற அளவுக்கு வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம் மரகதம், நீ இப்படியே இரு. மாமா மாமா அப்பா நில்லுங்கப்பா. எங்கப்பா போறீங்க? ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு வேற முடியல. மனா போட்டு விடுமா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எனக்கு உடம்பு முடியாம போறதுக்கு பாதி காரணம் உங்க அம்மா தான். அவ ஒரு நாளும் திருந்த போறதே இல்ல. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க? பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன். மெல்லுக்கு தான் போறேன். அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமா, அது இப்போதைக்கு தெளிவுங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லம்மா. இங்க இருந்தா என்னையும் பேசி பேசி பைத்தியம் ஆக்கிடுவாமா. நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், விட்டுருங்களேன். ஏமா, நீ எல்லாம் என்ன ஆளுன்னே தெரியலமா. இதுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு முதல்ல சித்திய போக வச்ச, அடுத்து சித்தப்பா, இப்போ அப்பாவா? கடைசியில நானும் என் புருஷனு மட்டும்தான் இருக்கோம். எங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீயும் உன் மருமகளுமே இந்த வீட்டு கட்டிட்டு ஆளுங்க. வாங்க. அத்தை, இவங்க பேச என்ன கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடு கண்மணி. ஏய் கண்மணி, உன் மாமனார் வருவாரா இல்ல அப்படியே பரதேசம் போயிடுவாரா? தெரியலையேம்மா. நான் ஒரு சம்பவத்தை மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் மாமனாரு அதுக்கு அச்சாரமா இந்த சம்பவத்தை நடத்திட்டு போயிருக்காரு. விடு, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தானே இருக்கு. என்ன பாரு, இந்த அழகு பையன் போட்டு கொடுத்துட்டானா? அண்ணே, நீ என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? ஏன் மாமா, ஏதாவது பிரச்சனைனா இப்படிதான் மில்லுக்கு வர்றதா? நேரா எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே? இல்லம்மா, எல்லாம் இந்த கண்மணியாலதான். உங்க அத்தை மனசுல விஷத்தை விதைக்கிறாமா. அவதான் நம்ம குடும்பத்தை பிரிக்க சதி வேலை பண்றா. அது தெரியாத மரகதமும் அவ பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அதனாலதான். அதான் எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா இன்னைக்கு தாமா நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா குடும்பத்தை இப்படி பிரிக்க பாக்குறியன்னு கேட்டேன். அதுக்கு மரகதான் அவன் மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கிட்ட சண்டைக்கு வரா. என்னால அந்த கண்மணி ஆட்டத்தை பொறுத்துக்க முடியலமா. அதை எடுத்து சொன்னாலும் உன் பெரியத்த மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. அதான் நான் இங்க வந்துட்டேன். என்ன பெரியப்பா பண்றது? எல்லாம் நேரம் தான். என்ன நேரம்? எல்லாம் உன் பெரியமாவை சொல்லணும். அந்த கண்மணி சொன்னதே வேற வாக்க எடுத்துக்கிட்டு புருஷனு கூட பார்க்காம என்னையே எதிர்க்கிற. அந்த வீட்டை பார்த்தாலே நரக மாதிரி தெரியுது. அதான் இங்கே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் அந்த அழகப்பனை போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் உங்ககிட்ட சொல்லிட்டான் போல இருக்கு. அண்ணே, நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிட மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? இப்படி வந்து மில்ல கஷ்டப்படணுமா? அந்த கண்மணி யாருன்னு? அவளுக்காக நீங்க போய், அதுவும் உடம்பு முடியாத நேரத்துல. சரி, உங்களுக்கு பெரிய வீட்டுக்கு தான் போக பிடிக்கல, உங்களுக்கு நாங்களா இல்ல, நீங்க இனிய வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஆமா பெரியப்பா, ஏன் இப்படி பண்ணீங்க? எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. உங்களுக்கு ஒண்ணு புரியலப்பா. எனக்கு உங்க வீட்டுக்கு வரதுல சந்தோஷம் தான். ஆனா அந்த கண்மணி மரகத கிட்ட சொல்லி அதுக்கும் உங்களைத்தான் மரகதம் கரிச்சு கொட்டுவாங்க.
என்ன அண்ணி என்ன இப்போவா இப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க எங்களை திட்டினாலும் பரவாயில்ல அண்ணே. இல்ல பாரி, நான் திரும்ப அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என் மனசு கேட்கல. அதே மீறி நான் போனேன்னா அவங்க பேசுற பேச்சுல என் இதயமே நின்னுடுப்பா. இங்கே பக்கத்துல மெஸ்ல ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் காலத்தை கழிச்சிருப்பா. பெரியப்பா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. ஏன் நான் உங்க புள்ள இல்லையா? எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? வேண்டாம் இனியா, எந்த பிரச்சனையும் வேண்டாம்ப்பா. ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. ஏன் சாப்பாடு சாப்பிடாம மெஸ்ல சாப்பிட்டுருவீங்களா நீங்க? நான் விட்டுடுவேனா உங்களை? முதல்ல எங்க வீட்டுக்கு கிளம்புங்க நீங்க. அண்ணே பிள்ளைங்க கூப்பிடுறாங்கல்ல, வாங்க அண்ணே போலாம். இல்லப்பா பெரியப்பா, இங்க உங்களுக்கு வசதியா இருக்காது. உங்க உடம்புக்கு இங்க ஒத்து வராது. தயவு செஞ்சு நாங்க சொல்றதை கேளுங்க. ஆமாண்ணே, உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க தனியா இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. இதுல வேணாண்ணே, அங்க நாங்களா இருக்கோம்ல, நல்லபடியா பாத்துக்குவோம். வாங்கண்ணே. ஆமா மாமா, உங்களுக்கா எப்ப தோணுதோ அப்ப நீங்க பெரிய வீட்டுக்கு போனா போதும். ப்ளீஸ் இப்ப நீங்க எங்க கூட வந்துருங்க. இல்லம்மா, என்னை இப்படியே இருக்க விட்டுருங்க. பாரி, என்ன வற்புறுத்தாதப்பா. அப்பா பெரியப்பா இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டாரு. பெரியப்பா நீங்க வாங்க போலாம். வாங்க. வேணாம்ப்பா, வேணாம் சொல்லக்கூடாது. வாங்க போலாம். வேணாம், அந்த ராட்சசி கிட்ட பாட்டு வாங்க முடியாது. நான் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். அவங்க என்ன நம்ம பெரியமா தானே, என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கலாம். நீங்க வாங்க. இல்ல இல்ல வேணாம் வேணாம், நீங்க எந்திரிக்கலாம். உங்களை நான் அப்படியே அழகா என்ன பாரு அண்ணே, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்கண்ணே போலாம். எந்திரிங்க. வாங்க வாங்க போலாம். மாமா, என்னடா சத்தி? மரகதத்துக்கு ஒரு போன் பண்ணி பெரிய மாமா நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லிடுவோம். பாவம் அவங்களும் பயந்துட்டு இருப்பாங்கல்ல. இந்தா நீயே போன் பண்ணி சொல்லிடு. இனி எனக்கு கால் பண்ணலாம். ஹலோ, என்ன விஷயம்? அத்தை, பெரிய மாமா மெல்லுல இருந்தாரு. அவருக்கு கொஞ்சம் கோவம் போல. அதான் எங்க கூட நாங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போறோம். நீங்க தேட வேண்டாம். ஓஹோ, நான் தேட வேண்டாமா? சரி, முதல்ல மங்க, அடுத்தது பாரி தம்பி, இப்ப என் புருஷன். இப்படி எல்லாரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன தனிமரமாக்க பாக்குறியா? ரொம்ப சந்தோஷமா? நீயும் எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பாக்குறேன்.